எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கு நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் பற்றிய ஒரு டாபிக். நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் பர்சனாலிட்டியோட merge ஆச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 7 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுத்துக்கிடலாம். அதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு டஃபஸ்ட் சேலஞ்சஸ் அப்படிங்கிற நமக்கு தோன்றிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப நீங்கள் சுமூகமாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு உலுக்கி எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கும். அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு டேட்டா பேஸ்லேயே இல்லை, நம்மளுடைய பார்வைக்கு அது வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், நம்மளுடைய நம்பிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே நம்ம தெளிவாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படியோ உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. பல குரல்களை கேட்டு கேட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அதெல்லாம் நமக்கு செட்டே ஆயிருக்காது. ஸோ எப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், உங்களுடைய ஓன் பிலீஃப் சிஸ்டத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கான அந்த செல்ஃப் எஸ்டீம் லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. லைஃப்பில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்திற்கு மற்றவர்களை குறை கூறாமல் அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று சமூக உறவு முறை. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, நமக்கு பல வருஷம் நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த உறவு முறையும் நம்ம பேணி காப்போம். அதே சமயம் புதிய உறவு முறைகளிலும் நம்மளை ஈடுபடுத்தி கொள்வோம். ஏன்னா நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ புது புது நெட்வொர்க்கில் நம்மளை நம்ம எடுத்து செல்லும் பொழுது நம்மளுடைய லைஃப்பை நம்ம உற்று நோக்கு விதம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு மாறும். நம்மளுடைய இன்டெலெக்சுவல் நாலேஜும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சில பேர் எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. எனக்கு இந்த 4 பேர் போதும், எனக்கு இந்த 10 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கரெக்டான ஒரு வரைமுறை கிடையாது. நம்ம புதிய புதிய நெட்வொர்க்கில் நம்மளை எடுத்து செல்லும் பொழுது நம்மளுடைய லைஃப்பை நம்ம உற்று நோக்கும் விதம் அப்படிங்கிறது மாறுபடும். அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் இல்லை ஏதோ ஒரு உறவு முறைக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம அதுக்கெலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இப்போல்லாம் அது ஒரு டிஃபென்சிவ் கான்வர்சேஷனாக இல்லாமல் அதை நம்ம மற்றவர்களை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்ச நாள் விலகி இருக்கிறோம்ல, அந்த ஒரு மௌனத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம் இல்லையா, அது ஒரு கரெக்டான அப்ரோச். ஸோ சில சமயங்களில் நமக்கு மௌனம் பல விஷயங்களுக்கு பதில் கொடுக்கும். ஸோ இன்னும் புத்தகங்களின் பல பக்கங்களை வாசிக்கலாம், அறிவுதனை அரங்கேற்றலாம், நம்மை நாம் நேசிக்கலாம். டேக் கேர்.